பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மந்திரமா தந்திரமா இவைகளில் எது பெரிது என்ற ஒரு தலைப்பிலே பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கும்படியாய் இந்த பூமியிலே வந்து நன்மை தீமை என்று பிரித்து வைத்து நமக்கு அதிலே எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு பிரித்து வைத்திருக்கிறார். நாம் நன்மை எடுத்துக்கொள்கிறோமா அல்லது தீமையை எடுத்துக்கொள்கிறோமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு உடன்பட்ட நியமனமாய் இருக்கிறது. இவைகளை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். தீமைகளும் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றையும் நம்மளுடைய விருப்பப்படி எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கைக்கு வெற்றிகரமான வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. சில பேர் நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நாம் சொல்லுகிறோம், இன்னும் சொல்லப்போனால் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாம் என்றாவது நாம் நம்மை பற்றி கொஞ்சம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? உலகத்தில் உள்ள எல்லா சம்பாஷணைகளையும் நாம் பின்பற்றி கிறிஸ்துவும் எனக்கு உடன்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்று தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரிடத்துல யாதொரு வேற்றுமையும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அவரை நாம் பற்றி உண்மையிலேயே பற்றி கொண்ட மனிதனாக நாம் வாழ்ந்திருந்தோமானால் நிச்சயமாக நாம் விடுதலையோடு வாழ்வதற்கு அநேக வழிகளை நாம் நிச்சயமாக தேடிக்கொள்வோம். எத்தனையோ குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், நான் கிறிஸ்துவன் தான், கிறிஸ்து குடும்பத்தை சார்ந்தவன் தான் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் அவரிலே நிலைத்திராமல் உலக பிரகாரமாய் பிசாசினுடைய கட்டுக்களுக்குள் விழுந்து பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசினுடைய தந்திரமான வேலைகளிலே நாம் போய் அநேக காரியங்களிலே சிக்கிக் கொள்கிறோம். சாதாரணமா ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை, லேசா உடம்புக்கு செல்லுங்க அப்படின்னா எனக்கு அங்கே எரியுது, இங்கே எரியுது, கால் எரியுது, கை எரியுதுன்னா உடனே போய் அங்கே போய் மந்திரிச்சிட்டு வாங்க, சரியாயிரும். அங்கே போய் மந்திரிங்க சரியாயிரும், இங்கே போய் மந்திரிங்க சரியாயிரும். ஒருத்தர் சொல்றதை கேட்ட உடனே நாம போய் உடனே மந்திரிப்பதற்காக போய் விடுகிறோம். ஆனால் நம்மோடு கூட ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்துல நாம் அறிக்கை செய்து நாம் சுகம் பெற வேண்டும் என்றாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய பலவீனங்களுக்கும் நம்முடைய துக்கங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் விளக்கரையம் செலுத்தி தன்னுடைய ஜீவ ரத்தத்தை இந்த பூமியில செலுத்தி அவர் சிந்தி நமக்காக விளக்கரையம் செலுத்தி மீட்டு வைத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்ததை யாருக்கும் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அநேக கட்டுக்குள் இருந்து விடுதலையாகும்படியாக நாம் அவரிடத்துல ஜெபித்து அவரிடத்துல நமக்கு என்ன தேவை என்று கேட்டு உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சிந்தின இரத்தம், பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவமெல்லாம் நீக்குகிறதா இருக்கிறது, நம்முடைய சாபமெல்லாம் போக்குகிறதா இருக்கிறது. அதை குறித்துத்தான் அவர் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தின் ஒளி, மெய்யான ஒளி நானே, என்னிடத்திலே ஒருவன் பிரவேசித்தால் அது நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உலகின் மெய்யான ஒளி அவரே. அவரை பின்பற்றி நாம் செல்லும் பொழுது எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் நாம் போய் அடிமையாளா இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு நாம் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். மரியாளும் கூட சொன்னார்கள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, அவர் சொற்படியே ஆகட்டும். தூதனானவர் கூட வந்து சொல்லியிருக்கும் போது அருள் நிறைந்தவளைய வாழ்க, கர்த்தர் உம்முடனே என்று சொன்ன உடனே அப்போதும் கூட மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை, அவர் சொல்படியே ஆகட்டும் என்றார். அதுபோல இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? நமக்கு உண்டான சுகவீனங்கள்ல நம்ம அவரை பத்தி நினைச்சு, எனக்கு இப்படி என் சரீரத்தை எல்லாம் பிரச்சனை இருக்குது, என்னை சுகப்படுத்துங்க, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிட்டு, இந்த ரத்தம் என் பாவத்தை போக்க வந்தது, சாபத்தை போக்க வந்தது, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன் என்று என்றாவது நாம் சொல்லுகிறோமா?
நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க உடனே வந்து உனக்கு உடம்பு சரியில்லையா, அங்க போய் மந்திரி, இங்க போய் மந்திரின்னு சொன்னோடனே உடனே அந்த இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அப்போ இந்த ஜீவனுள்ள தேவன் இயேசு சிந்திய ரத்தம் எல்லாம் வீண் தானே? யாருக்காக அவர் செய்து வைத்திருக்கிறார்? நம்ம அதை யோசிக்கிறோமா? நாமும் கூட சில நேரங்களிலே பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கும் பொழுது பிள்ளைகளை இவையெல்லாம் விட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர் இடத்துல போய் மோசமான வழியில கடனை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கும் பொழுது நம்ம கோவம் வராதா? இங்க உனக்கு என்ன தேவை? உனக்கு எல்லாமே நான் வச்சிருக்கேனடா, நீ போய் எங்கெங்கேயோ போய் நீ கடனை வாங்குற, எங்கெங்கேயோ போய் என்னென்னலாம் பண்றேன்னு சொல்லுவது இல்லையா? நம்ம வருத்தப்படுறது இல்லையா? இதை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை விடுதலையோடு வாழ வைக்க அவர் இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு செய்திருக்கிற அந்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்து அவரிடத்திலே நாம் ஒப்புரவாகி நாம் பாவத்தை விட்டு விலகி நான் நீதியோடு வாழ்கிறேன், உமக்கு பிரியமாக வாழ்கிறேன், பிரியமான பிள்ளைய நிற்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது எல்லா சாபக்கட்டிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. அதைத்தான் சாதாரணமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோப்பின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். நாம் எல்லோரும் யாக்கோப்பு இஸ்ரவேலின் சந்ததியாக நிலை நிற்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருந்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாழ்ந்தார். அந்த விசுவாசத்தை குறித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் உண்டாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக சொந்த தெய்வமாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதே அவருடைய பிள்ளையாக நாமும் அங்கீகரிக்கப்படுகிறோம். மதம் மாற்றம் இல்லைங்க. என்னைக்கு மனமாற்றம் நம்ம இருதயத்திலே உண்டாயிருக்கிறதோ, நம்முடைய செய்கைகள் மாற்றங்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறதோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அப்பயே அவருடைய பிள்ளையாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். அதை குறித்து தான் அவர் எந்த மந்திரத்துக்கும் போக வேண்டாம், தந்திரத்துக்கும் போக வேண்டாம், என்னிடத்துல விசுவாசத்தோடு உன் சரீரத்தை குறித்து நீ ஜெபி, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிளவின நேரங்களில் உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறேன்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். என்னைக்குங்க நம்ம காத்திருக்கிறோம்? அவருடைய வசனத்தை என்னைக்கு வாசிச்சிருக்கிறோம்? அதிகமா என்னைக்கு நேசிச்சு வாசிச்சிருக்கிறோம்? வாசிச்சு அதை அறிக்கை என்னைக்கு செஞ்சு விட்டுருக்கிறோம்? எல்லாத்துக்குமே பழக்கம் வழக்கமாக தான் ஆகணும். ஒரு பழக்கம் தான் வழக்கமாகிறது. சின்ன பழக்கம் தவறுகள் செய்தாலும் சின்ன பழக்கம் அது நாளடைவில் போகும் பொழுது அது பெரிய பழக்கமாய் மாறிவிடுகிறது. அதே போலதான் வேதத்தை குறிச்சும் கூட ஒவ்வொரு நாளும் வேதத்திலே என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் இந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒரு 10 நிமிஷம் இந்த வேதத்துல என்ன போட்டிருக்குது, என்ன எங்க சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர், இதெல்லாம் எடுத்து நம்ம வாசிச்சு நம்ம மனசுக்குள்ள வைக்கும் பொழுதுதான் ஜீவ ஊற்று நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஜீவ ஊற்று என்பது அவருடைய வசனத்தை பற்றி மற்றவர்களிடத்திலே நீ கிறிஸ்தவனான் என்று ஒருவருக்கு நம்பி கேட்கிறார் என்றால், நான் கிறிஸ்தவன் தான், என்னால் உங்களிடத்துல எந்த பதிலும் சொல்ல முடியும் கிறிஸ்துவை பற்றி அப்படின்ற தைரியமாக நம் வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்து அவர்களிடத்திலே விளக்கத்தை கொடுக்க முடியும். இதை நான் கையிலேயே எடுத்து நான் வாசிக்கல, கையில மட்டும்தான் நான் அப்படி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சிருந்தா யாரிடத்துலையும் போய் கையில வச்சிருக்கத்தான் முடியும் ஒழிஞ்சு யாரிடத்துலையும் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி விளக்கத்தை எந்த விளக்கம் கேட்டாலும் நம்மால் சொல்ல முடியாது. அது வீணான கிறிஸ்துவம் பற்றுதல். ஒருவன் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொல்றார் பவுல். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேருக்கு கிறிஸ்துவன் என்றல்லாமல் கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்ட மனிதனாய் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கும் பொழுது அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. நம் குடும்பங்கள் அநேக கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறதா?
பில்லி, சூனியம், ஏவல், அவை இவை என்று விட்டு இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொன்னாலும் கூட, நாம் மனதுக்குள்ளே அது தோன்றினாலும் கூட, எல்லா கட்டுக்களையும் உடைக்க இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்து நாம் வாயினாலே அறிக்கை செய்து அதை ஜெபிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து எரிந்துவிடும். அவர் இன்னைக்கு ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த கட்டுக்குள்ள இருந்தாலும் விடுதலையில கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தோம். நம்மல்ல, முன்னோர்கள். மோசேயின் காலத்துல எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தவங்களை மோசேயை வைத்து அவர் விடுதலையோடு எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து அவரை விசுவாசித்து என்னாகுமாம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. சும்மா கொடுக்கலங்க ஒவ்வொருத்தருக்கும் பலன். காண்டாமிருகம் எவ்வளவு தூரம் பலன் இருக்கிறதோ அந்த ஒத்த பலன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் பலத்தினாலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் எகிப்திலிருந்து வரும்பொழுது அநேகர் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்கள்லாம் கடைசி வரலையும் கானான் போய் சேரவில்லை. இடையிலேயே அவர்கள் ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை இழந்தவர்கள். இடையிலேயே அவர்கள் எல்லோரும் மாண்டு போய் விட்டார்களாம். உறுதியா கர்த்தரை பிடிச்சுக்கிட்டவங்க மாத்திரம் கடைசி வரையும் போய் சேர்ந்து விசுவாசத்தோடு போய் சேர்ந்தார்களாம். அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். ஆகினாலே மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் பயப்படாம நாம் உற்சாகத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறோமா, நல்லா நம்மளே ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாயினாலேயே அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்துக்கு முழு பலன் உண்டு. நம்ம உடம்புல விளைவினத்தை வச்சுக்கிட்டு நமக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி உச்சரித்து ஜெபிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அல்லது வெக்கப்பட்டுக்கிட்டு மற்றவர்களிடத்துல இந்த அவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், இந்த இவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், ஏங்க எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்கு உடம்புக்கு முடியலங்க, எனக்கு உடம்புக்கு இப்படி இருக்குதுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, இப்படி சொல்லிடுறாங்க நிறைய பேர். உடனே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்காக ஜெபம் பண்ணிட்டா நமக்கு சரியாயிருமா? ஒரு காலும் ஜெபம் ஒருத்தர் பண்றதுனால ஆகாது. ஏன்னா நமக்காக ஜெபம் பண்றாங்கன்னா நமக்கும் அந்த விசுவாசம் இருந்தா தான் அந்த ஜெபத்துக்கு உண்டான வலிமை உண்டாயிருக்கும். இயேசு கூட ஒரு மனுஷனுக்கு முடியாதவனுக்கு சுகம் கொடுக்கும்போது, நான் சொன்னா நீ சுகமாவேன்னு சொல்லி உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டுதான் எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுத்துருக்காரு. நீ விசுவாசிக்கிறியா, நான் குணப்படுத்துவேன்னு விசுவாசிக்கிறியா, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அதனால யார் இடத்துலையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது அதை விட மோசமான காரியம் எதுவும் இல்லை. நம்மகிட்ட வாய் கொடுத்துருக்கிறார், நம்மளுக்கு இருதயத்தில் நல்லா பலன் கொடுத்துருக்கிறார், நமக்கு வாசிக்கிறதுக்கு நல்லா வாசிக்கக்கூடிய திறனை கொடுத்துருக்காரு. எல்லாமே அவர் கொடுத்தது. அவரிடத்துல பேசுறதுக்கு என்ன, நம்ம பெத்த தகப்பன்ட்ட போய் கேட்கறதுக்கு ஏன் இன்னொருத்தரை வச்சு கேட்கணும்? எப்பா எனக்கு இந்த தேவை இருக்குதுப்பா, பணம் கொடுங்க, எனக்கு செலவுக்கு வேணும், கேட்கறது இல்லையா வீட்டில்? இதே போலதாங்க நமக்கு என்ன தேவை அவரிடத்துல கேட்க வேண்டியதானே. இன்னொருத்தரை போய் எனக்கு செலவுக்கு தேவைப்படுது, அவரை கொஞ்சம் தர சொல்லுங்கன்னு போய் சொல்லிடுவோமா? ஈஸியா நம்ம தகப்பன்ட்ட சொல்லிடுவோமா? நம்மளுடைய தேவைகளை நாமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதும் என்ன நம்மளுடைய தேவையோ அது முழுமையாக பூர்த்தியாக நிறைவேற்றப்படும். நம்முடைய தேவன் அன்பான தேவன். ஆகவே அவரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு உண்டான பாவத்தினாலே, உனக்குள்ளே இருக்கிற பாவத்தினால் என்னிடத்துல பேச உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா? உன் பாவத்தை இன்றே நான் விளக்கினேன் சொல்றாருங்க. உன் பாவத்தை இன்றே நான் விளக்கினேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக உன் பாவத்தை மன்னித்தேன், உன்னுடைய பாவங்களை விளக்கினேன் என்றார். நீ மனஸ்தாவப்பட்டு ஆண்டவரே நான் இனிமேல் இந்த மாதிரி பாவங்களை எந்த பாவத்திலையும் நான் ஈடுபடுறதில்லை, பிரியமா இருக்கிறேன், உனக்கு பிரமாணமா இருக்கிறேன் என்று நாம் இருதயத்துல என்னைக்கு ஒரு அடித்தளமா ஆணித்தனமா நம்ம நினைக்கிறோமோ அப்பவே நம் பாவங்களை எல்லாம் நீக்கி விடுகிறார்.
பாவங்களை போக்க வந்த பரிசுத்தமான தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இன்னைக்கு இந்த உலகத்துல. காலம் எவ்வளவோ கடந்துகிட்டு போயிட்டு இருக்குது. கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்று விடுதலையோடு வாழ்கிறார்கள். நமக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் மறக்கிறார்கள். இன்னைக்கு உள்ள கடைசி காலங்கள், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்குது, நிறைய துன்பங்கள் வருது, பணம் குறைவாகுது, மனம் குறைவாகுது, பாசம் குறைவாகுது, பந்தம் குறைவாகுது, எல்லாரும் எடை போட்டு பார்க்குறாங்க. குடும்பம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம காப்பாத்திக்கணும்னா கர்த்தராகிய தேவன், இந்த வசனம், வார்த்தை, பைபிள், இதை என்னைக்கு நம்ம கையில் எடுக்கிறோமோ நமக்கு எல்லாமே ஆறுதல், தேற்றுதல், நமக்கு உண்டான பலன், ஆத்ம ரீதியாக இருக்கிற பலன் எல்லாமே இந்த பைபிள்ல இருக்குதுங்க. நம்ம மனசு விசாலத்தோட இருக்கணுமா, விடுதலையோட இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரோடு முகமுகமா வசனத்து மூலமா பேசுங்க. உங்களுக்கு விடுதலை, நிரந்தரமான விடுதலை. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை எவனை நம்பாத அப்படின்னு சொல்றாரு. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை எவனை நம்பாத. யாரு என்ன சொன்னாலும் உனக்கு ஒரு 2 நிமிஷம் உனக்கு சொல்லத்தே முடியும். ஆனால் உனக்கு உதவி செய்து முழுமையாக உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒருவராலும் கூடாது, இவரை தவிர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனுஷனுக்கு செய்கிற உதவி யாராலையும் செய்ய முடியாது. ஆனா சொல்லலாம், நீ இப்படி சொல்றியா, எனக்கு நெருங்கியவர், ரொம்ப பழகினவர், அவர் இவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு, இன்னைக்கு அவருக்கு எனக்கு கொடுத்து தாங்கலைன்னா இன்னைக்கு எவனும் என்னை மதிச்சிருக்க மாட்டான், நீ என்ன அப்படி சொல்ற? ஏங்க, அவரை செய்ய வச்சதே அவர் தாங்க. யாராவது ஒரு ரூபத்துல செய்ய வைக்கிறார் பாருங்க, அந்த மனசு வரணுமே, அந்த மனசை கொண்டு அவருக்குள்ள தூண்டுதல் பண்றது கர்த்தருங்க. இதாங்க அவர் செய்யறது. அவரே நேரடியா கையில முன்னாடி தோன்றி இருந்தாங்க உனக்கு என்ன தேவைன்னு கொடுக்க மாட்டாரு, யாராச்சும் ஒரு ஆளை வச்சுதான் செய்வார். அது மாதிரி நமக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலையும் உதவி செய்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் இந்த பூமியில எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர். அவரை பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயத்துல விசாலமான ஒரு எண்ணங்கள் வந்துவிடும். நம் விடுதலையோடு வாழ்வதற்கு, ஒரு சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு சமாதானம் கிடைத்துவிடும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், என்னிடத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்றாங்க. நீங்க விடுதலையோடு வாழணும்னா உங்க வருத்தத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை நீங்க வாசிச்சு அவருக்குள்ள நிலைச்சு நிற்கும் பொழுது உங்களுக்குள்ள எல்லா கவலைகளையும் எல்லா சஞ்சலங்களையும் நீங்கி மலை போல வருகிற காரியத்தை பனி போல நீக்கி நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் பற்றுதலாய் இருப்போம். நாமே மந்திரத்திற்கும் தந்திரத்திற்கும் இடம் கொடாமல் நாம் அவரிடத்திலே விசுவாசமாய் இருப்போம். நமக்கு எந்த மந்திரமும் வேலை செய்யாது, தந்திரமும் வேலை செய்யாது. ஆனால் ஜெபித்தால் மாத்திரம் நமக்கு பூரண விடுதலை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.